ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இந்தியன் சிட்டிசன்ஸ் யாரெல்லாம் கம்பல்சரியாக இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். பழைய இன்கம் டேக்ஸ் ஸ்லாபை சூஸ் பண்ணினவங்களுக்கு டேக்ஸபிள் இன்கம் 5 லட்சம் இல்லை அதற்கு கீழே இருந்தால் அந்த நபர் கவர்மெண்ட்டுக்கு ₹1 கூட டேக்ஸ் பே பண்ண தேவையில்லை. அதே மாதிரி புது இன்கம் டேக்ஸ் ஸ்லாபை சூஸ் பண்ணினவங்களுக்கு டோட்டல் இன்கம் 5 லட்சம் இல்லை அதற்கு கீழே இருந்தால் அந்த நபர் கவர்மெண்ட்டுக்கு ₹1 கூட டேக்ஸ் பே பண்ண தேவையில்லை. சில பேர் என்ன திங்க் பண்ணுறாங்க அப்படின்னா, இன்கம் 5 லட்சம் இல்லை அதற்கு கீழே உள்ளவங்க ஐடிஆர் ஃபைல் பண்ணவே தேவையில்லை அப்படின்னு திங்க் பண்ணுறாங்க. அது உண்மை கிடையாது. இந்த வீடியோவில் யாரெல்லாம் கம்பல்சரியாக ஐடிஆர் ஃபைல் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு நபருடைய டோட்டல் இன்கம் அப்படின்னா அந்த நபர் அந்த ஃபினான்ஷியல் இயரில் வாங்கின டோட்டல் சேலரி ப்ளஸ் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியிலிருந்து கிடைத்த இன்கம் ப்ளஸ் பிஸ்னஸில் கிடைத்த ப்ராஃபிட் ப்ளஸ் கேபிட்டல் கெயினில் கிடைத்த ப்ராஃபிட் ப்ளஸ் அதர் சோர்ஸ் ஆஃப் இன்கம் லைக் இன்ட்ரெஸ்ட் இன்கம், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணினா கிடைக்கக்கூடியது தான் ஒரு நபருடைய டோட்டல் இன்கம். அந்த டோட்டல் இன்கம்ல இருந்து ஹெச்ஆர்ஏ, டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ், இந்த மாதிரி எல்லா டேக்ஸ் எக்ஸம்ஷன்ஸையும் சப்ராக்ட் பண்ணினா கிடைக்கக்கூடியது தான் கிராஸ் டோட்டல் இன்கம். அடுத்து கிராஸ் டோட்டல் இன்கம்ல இருந்து செக்ஷன் 80C இருந்து 80U வரைக்கும் நாம கணக்கு காட்டக்கூடிய சேவிங்ஸ், இன்சூரன்ஸ், அந்த மாதிரியான டேக்ஸ் டிடக்ஷன்ஸ் எல்லாத்தையும் சப்ராக்ட் பண்ணினா கிடைக்கக்கூடியது தான் டேக்ஸபிள் இன்கம். உங்களுடைய ஃபார்ம் 16ல் கிராஸ் டோட்டல் இன்கம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓல்டு இன்கம் டேக்ஸ் ஸ்லாபை ஃபாலோ பண்ணுறவங்களில் 60 வயதுக்கு கம்மியாக உள்ள நார்மல் சிட்டிசன்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கிராஸ் டோட்டல் இன்கம் பேசிக் லிமிட்டான 2.5 லேக்ஸை விட அதிகமாக இருந்தது அப்படின்னா அந்த நபர் கண்டிப்பாக ஐடிஆர் ஃபைல் பண்ணணும். அதே மாதிரி 60 வயதிலிருந்து 80 வயது வரை உள்ள சீனியர் சிட்டிசன்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கிராஸ் டோட்டல் இன்கம் 3 லேக்ஸ்க்கு மேலே இருந்தது அப்படின்னா அவங்க கண்டிப்பாக ஐடிஆர் ஃபைல் பண்ணணும். அடுத்து 80 வயதுக்கு மேலே உள்ள சூப்பர் சீனியர் சிட்டிசன்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கிராஸ் டோட்டல் இன்கம் 5 லட்சத்துக்கு மேலே இருந்தது அப்படின்னா அவங்க கண்டிப்பாக ஐடிஆர் ஃபைல் பண்ணணும். சிலருடைய கிராஸ் டோட்டல் இன்கம் பேசிக் லிமிட்டுக்கு கீழே இருந்தால் கூட சில எக்ஸப்ஷனல் சிச்சுவேஷன்ஸில் அவங்க ஐடிஆர் கண்டிப்பாக ஃபைல் பண்ணணும். அது என்னென்ன சிச்சுவேஷன்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, ஒரு நபர் ஃபாரின் ட்ராவல் பண்ணி அந்த ட்ராவலில் டோட்டலாக 2 லேக்ஸ்க்கு மேலே செலவு பண்ணியிருந்தா அவர் கண்டிப்பாக ஐடிஆர் ஃபைல் பண்ணணும். ஒரு நபர் பேங்க்கில் கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் ₹1 கோடி மேலே டெபாசிட் பண்ணியிருந்தா அந்த நபர் கண்டிப்பாக ஐடிஆர் ஃபைல் பண்ணணும். அடுத்து, ஒரு நபருடைய எலக்ட்ரிசிட்டி பில் ஒரு ஃபினான்ஷியல் இயரில் ₹1 லட்சம் மேலே இருந்தது அப்படின்னா அந்த நபர் கண்டிப்பாக ஐடிஆர் ஃபைல் பண்ணணும். ஒரு நபர் ஃபாரின் கண்ட்ரியிலேருந்து இன்கம் ஏர்ன் பண்ணியிருந்தா இல்லை ஃபாரினில் அந்த நபருக்கு உள்ள சொத்துலேருந்து இன்கம் ஏர்ன் பண்ணியிருந்தா அந்த நபர் கண்டிப்பாக ஐடிஆர் ஃபைல் பண்ணணும். கம்பெனிஸ் ரன் பண்ணுற எல்லாருமே அவங்க ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருந்தாலும் சரி, லாஸ் அடைஞ்சிருந்தாலும் சரி, அந்த நபர் கண்டிப்பாக ஐடிஆர் ஃபைல் பண்ணணும். சப்போஸ் ஒரு நபருக்கு டேக்ஸ் அதிகமாக பிடித்தம் செஞ்சுருந்தாங்க அப்படின்னா அந்த நபர் ஐடிஆர் ஃபைல் பண்ணினா தான் டேக்ஸ் ரீஃபண்ட் கிடைக்கும். பொதுவாக சில சொத்துக்கள்ல இருந்து கிடைக்கக்கூடிய கேபிட்டல் கெயினுக்கு டேக்ஸ் எக்ஸம்ஷன் உண்டு. ஆனால் அந்த டேக்ஸ் எக்ஸம்ஷனை கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் அந்த நபருடைய டோட்டல் இன்கம் பேசிக் லிமிட்டை விட அதிகமாக இருந்தது அப்படின்னா அந்த நபர் கட்டாயமாக ஐடிஆர் ஃபைல் பண்ணணும். ஃபைனலாக, புது இன்கம் டேக்ஸ் ஸ்லாபை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு எந்த ஒரு வயது வரம்பும் கிடையாது. எல்லாருக்குமே சேம் பேசிக் லிமிட் தான். அதாவது ஒரு நபருடைய கிராஸ் டோட்டல் இன்கம் 2.5 லேக்ஸ்க்கு மேலே இருந்தது அப்படின்னா அந்த நபர் கண்டிப்பாக ஐடிஆர் ஃபைல் பண்ணணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.